தமிழ்நாட்டில் 254 புதிய செல்ஃபோன் டவர் உருவாக்குறாங்க. இருக்கிற இடத்துலையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நிறைய மலை பிரதேசம்லாம் இருக்குது. அங்கெல்லாம் இன்னும் 4Gயோ 5Gயோ வரதில்லை. இன்டர்நெட்டு கட்டாயம் அவ்வளோ தூரத்துக்கு உடனே கிடைக்க போகிறதில்ல. கட்டாயம் அந்த மாதிரி இடத்துல 254 டவரையும் போட்டு எல்லா நெட்வொர்க்கும் அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் இருந்துச்சு. அது மாதிரி கொண்டு வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அது இருந்துச்சுனாலே நம்மளோட வீட்டில் இருக்க பெண்களுக்கோ இளைஞர்களுக்கோ அது ரொம்ப ரொம்ப தேவை. இப்போ இருக்க காலத்தில் ஃபோன் வழியாக நிறைய விஷயம் கற்றுக்குறோம். பொழுதுபோக்காகவும் இருக்குது. கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ பெண்களோட முன்னேற்றத்துக்கு 254 செல்ஃபோன் டவரும் பயனுள்ளதாக இருக்கும். பட் போட வேண்டிய இடம் பார்த்து அவங்க போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா திருப்பி நம்மெல்லாம் ஒரு மனு எழுதி போட்டு அதை நமக்கு வர வைக்கிறதுக்காக பார்க்கணும். நிறைய மலை பிரதேசத்தில் டவர் கிடைக்க மாட்டேங்குது. போன மாதம் நான் போடிமெட்டு சைடில் அங்கே போயிருந்தேன். அங்கெல்லாம் நிறைய டவர்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஜியோ மாத்திரம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அதுவும் கேரளா பார்டர்லேருந்து இருந்தனால. அதனால் டவர்ஸ் நிறைய பேர் மலை பிரதேசத்தில் போடணும். சுற்றி இருக்கிற பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அது உதவணும். ஸோ இதை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் நடக்கும். பிஎஸ்என்எல் பண்ணுவாங்கன்ட்டு மக்களும் விட்டுருவாங்க, அரசாங்கமும் விட்டுருவாங்க, தனியார் நிறுவனம் விட்டுருவாங்க. தனியார் நிறுவனத்துக்கு அரசாங்கம் ஒரு ப்ரெஷர் வச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்தந்த இடத்துல நீங்கள் கட்டாயம் போடணும் அப்படிங்கிற ப்ரெஷர் வைக்கணும். நீ இந்த சென்னையில் ஒரு 10 போட்டேன்னா 2வது மலை பிரதேசத்தில் போடணும். அந்த மாதிரி ஒரு நியமனம் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதுக்கு கட்டுப்படுவாங்க. நியமனம் வைக்கிறதுக்குள்ள பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. தமிழக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை டெல்லி அரசாங்கம் இருந்தாலும் சரி, அவங்க இதை சீரமைச்சு கொடுத்தா பெண்களுக்கு நல்லது, இளைஞர்களுக்கு நல்லது. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.